பாமகவின் 37வது ஆண்டு விழாவையொட்டி தைலாபுரத்தில் கட்சி கொடியை ராமதாஸ் ஏற்றி வைத்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. பாமகவின் 37வது ஆண்டு விழாவையொட்டி தைலாபுரத்தில் கட்சி கொடியை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்றி வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். நதீம், 37ஆம் ஆண்டில் பாமக அடியெடுத்து வைத்திருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கொடியேற்றி வைத்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பாட்டாளி மக்கள் கட்சியின் 37வது ஆண்டு தொடக்க விழா முன்னிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பெரியார், காரல் மார்க்ஸ், அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்றினார். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முக்கிய அரசியலில் கட்சியில் ஒன்றாக உள்ளது. 1989ஆம் ஆண்டு பாமக கட்சியை நிறுவனர் ராமதாஸ் தொடங்கினார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 36ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 37ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தனது தோட்டத்தில் உள்ள பெரியார், காரல் மார்க்ஸ், அம்பேத்கர் உள்ளிட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொடியை ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்பார் என எதிர்பார்த்த நிலையில் இன்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்துள்ளார். தொடர்ந்து ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் மோதல் போக்கு இருந்த நிலையில் இந்த மோதல் எப்போது முடிவுக்கு வரும் என பாமக தொண்டர்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நதீம்.